அதான் ஓடுகாலி மாதிரி ஓடுறான். அவன் நின்று பேசுகிறான் எங்கண்ணா ஓடுகாலி மாதிரி ஓடுறதா. ஆமாம், நாங்களாம் பைத்தியம் முடிச்சு போய் அவர் மட்டும் தெளிவாகிறாரு எந்தெந்த பணம் சேர்த்து சொருகலான்ட்டு. இப்போ எதுக்கு பணம் சுட்ட முள்ள தான் இப்படி காண்டில் அலையிறானுங்க. அவரை விட்டு ஏற்றிட்டு திருப்பி வச்சுக்கின்னு திருப்பி சுரண்டலான்ட்டு சுரண்ட முடியலையா, அதனால தான் இப்படி பண்ணுறானுங்க. அப்போ எல்லாமே முத்துவாங்க, மொத்தத்தை விட மாட்டாங்க. நினச்சின்னுக்கிறாரு போல பொண்ணுங்களை பற்றி பேசினா. அவங்க அம்மாவை பேச சொல்ல, அவங்க அப்பாவை பேச சொல்ல, அவங்க அக்கா தங்கச்சி அவங்க பொண்ணுங்களாங்குது பாரு, அவங்க அத்தெல்லாங்குது பாரு, அதெல்லாம் பேச சொல்லு. யார் அவன் தான் ஓடுகாலியா. ஒரு வீடு எத்தனை பால் டாயில் எது குடிச்சான்னு கேளு. ஒருத்தி வரலன்னு பால் டாயில் குடித்தான். அவன்லாம் பேசுகிறான். அவனா பள்ளக்காட்டினு தான் போனான். விடக்கூடாது. அவனா முட்டி தட்டணும். அவன்லாம் இன்னத்துக்கு அவன். நாங்கள் அப்பத்துலேருந்தே நாங்கள் ஜெயலலிதா கட்சி தான். இப்போ தான் விஜய் செய்வார்னு விஜய்க்கு போட்டுக்கிறோம் நாங்கள். கருணாநிதிலாம் அப்பத்துலேருந்தே எங்களுக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. அவன்லாம் ஒரு ஆள். அவன் இருப்பார். அவர் நினச்சினே இருக்கணும். வீட்டுக்குள்ளே வச்சு நினச்சினே உக்காந்து சொல்லு மக்கள் மனசில். அது அவர் லஞ்சமாக கொடுக்குறாரு பாரு, அவங்க மட்டும்தான் அவர் மனசில் இருக்கணும். என்ன நான் இல்லாதவங்களுக்கெல்லாம் அங்கே கொடுத்து அவர் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. அவங்க கூட ஒரு கேள்விமா, திமுக இந்த அளவு வெறுக்கிறீங்களா? போன வாட்டி ஏன் திமுக ஓட்டு போட்டு நாங்க போடலையா? நாங்க இது வரைக்கும் இதோட சொல்லிட்டேனே, இது வரைக்கும் நாங்க ஜெயலலிதாவுக்கு போட்டுக்கிறோம். அதோட இப்போதான் விஜய்க்கு போட்டுக்கிறோம். அவர் நல்லதை செய்வாருன்ட்டு. எல்லாம் அவங்க கூட இருக்குங்க, வேற வழி இல்லப்பா. வேற கட்சிங்க கிடையாது. அவரும் தான் பண்ணுறாரு. அவரும் ஸ்டாலினும் நிறைய பண்ணியிருக்காரு. பண்ணாதெல்லாம் கிடையாது. முதல்ல மக்களுக்கு முதல்ல இங்கே தான் கொடுத்தாரு. அவர் விஜய் மக்களுக்கு இங்கே கொடுத்துருக்காரு. என்ன செஞ்சுக்கிறாருங்க? எல்லாம் கிராமத்துக்கு தான் இப்போ முந்தானத்தை அறிக்கை விட்டாரு. என்ன அறிக்கை விட்டாரு அவர்? முந்தானத்து எல்லாம் கிராமத்துக்கு தான் அறிக்கை விட்டுருக்காரு. இல்லை, விஜய் இப்போ தானே வந்தார். அவர் நான் வருஷம் கணக்கு ஆகுது. அவர் இப்போ தான் வந்திருக்காங்க. பொறுமையாக எல்லாத்தையும் செய்வார். இப்போ இந்த தொகுதி யாரு? இப்போ ஸ்டாலின் தொகுதி இருக்கு பார்த்தீங்க, கொளத்தூர் தொகுதி. அவங்களுக்கு அங்கேயும் ஓட்டு கிடையாது. விஜய் தான் வந்திருக்கிறாரு. அப்படி வெறுக்கிறவங்க ஏன் ஸ்டாலின் போட வேண்டியதானே? எதுக்கு விஜய் போட்டாங்க? அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க. விடுங்க, நாங்கள் இங்கே பேசுகிறோம், நீங்கள் நடுவில் பேசாதீங்க. விஜய் செய்வாருப்பா. உசு பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு தான் ஆட்சி ஜம்முன்னு இருக்கும்ப்பா. நிஜமாப்பா, இது அவரோட டைலாக் தான். ஆட்சி நிஜமாலுமே ஜம்முன்னு இருக்கும். இப்போதான் வந்திருக்கிறாரு. உடனே செய்யணும்னா அவருக்கு ஒரு 1000 கையெல்லாம் கிடையாது. இருக்கிறதே 2 கை. நம்மளுக்கே தான். இப்போ நீங்கள் இவ்வளோ கெஞ்சுதான் யாருன்னா 2 பேர் பேட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு. இப்போ அவர் செய்யணும்னா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இனிமே தான் வருவார். பெண்களை பற்றி தப்பாக பேசுனது அது தப்பு. அவங்க வீட்டில் எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி பேசுனது தப்பு. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே அப்படி இருந்ததுனால தான் அவர் வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்துக்குது. இல்லைன்னா அவர் அந்த வார்த்தையை விட்டுருக்க மாட்டார். எவ்வளோ பேசுகிறேன், ஆனால் அதுக்கெல்லாம் வச்சு செய்வார் விஜய். எவ்வளோ பேசணுமோ பேசட்டும், அதெல்லாம் வச்சு செய்வார். அதான் நான் சொல்கிறேனே, உசு பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் ஆட்சி ஜம்முன்னு இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும். அதான் நான் சொல்கிறேன்ல, அவன் ஓடுகாலியாக இருக்கிறதுனால தான் இவங்கள பற்றி பேசுகிறாங்க. அவன் அப்படி இருந்ததெல்லாம் இவருக்கு சொல்லி காட்டுறாங்க. அவனை மாதிரியே இவனையும் வளர்க்கணும்னு அவனோட ஐடியா. ஆனால் இவர் நல்ல ஒரு பெண்களை பற்றி தப்பாக பேசுகிறாருன்னா, அவர் ஒரு அம்மா வயிற்றில் பிறந்தவர் தானே, அவர் ஒரு அக்கா தங்கச்சி கூட பிறந்தவர் தானே. பெண்ணை எப்படி தப்பாக பேசலாம்? அது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா? ஏன்பா இவங்கள தான் அரசியலுக்கு வேணான்னு எடுத்துட்டாங்க. திரும்பி இவங்க ஏன்பா உயிரை வாங்கிக்கிறாங்க? நல்லா நடத்துகிற மனுஷனை கூட இவங்க வெளியே அனுப்புகிறாங்களே, எப்படி அது? இவங்க தேவையில்லாத பேசுவாங்க, தேவையில்லாத இவங்க சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் இவங்களுக்கெல்லாம் அறிக்கை கொடுக்குறதுக்கும், இவங்களுக்கு தகவல் கொடுக்குறதுக்கும், இவங்களுக்கு பட்டி மன்றம் ஆரம்பித்து இவங்களுக்கு பேசுகிறதுக்குமா முதலமைச்சருக்கு வேலை இருக்குது. அவருக்கு 1008 வேலை இருக்குதுப்பா. மக்களுக்கு நல்லதை செய்யணும்பா. மக்களுங்களுக்கெல்லாம் நல்லதை செய்கிறாரு. நான் இனிமேல் பாருங்கள், இந்த 5 வருஷம் அவர் நல்ல தனமாக ஆண்டு இவ்வளோ சட்டத்திட்டம் அவர் நல்லதை போட்டிருக்கிறாரு. அவர் பண்ணதுக்கு மேலே இந்த 5 வருஷத்துக்கும் மீண்டும் 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 முதலமைச்சர் நம்ம தளபதி விஜய் மட்டும்தான்ப்பா. அப்போ இவங்க அப்பா யார்? அவர் முதலமைச்சர், அவர் ஓடுகாலின்றாரு. இவங்க அப்பா 5 வருஷம் ஆண்டார். இவர் முதலமைச்சரை ஓடுகாலினா இவர் ஓடாத காலியாம்மா. அவர் லட்சணத்தை போய் கேட்க சொல்லுப்பா. அவர் லட்சத்தை கேட்டால் இவர் ஓடுகாலின்றாரு. அவர் ஓடாத காலி. அவர் ஓடாத கால் சாதிச்சவர். அவர் உலகத்துக்கு என்னப்பா செய்தார்? கொள்ளை அடிச்சவன்,
கொலை பண்ணவன், ஊழல் தானம் பண்ணவன், மொல்லை மாதிரி தானம் பண்ணவன், முச்சாவிக்கு தானம் பண்ணவன், எல்லாமே இவங்க தான்பா. சட்டமன்றத்தில் வர இன்னைக்கு வர பேசிட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் படிங்க, அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் வந்து பேசுங்க. அது உண்மை தானே. பேப்பர் படிக்காத நீ ஏன் வர? சட்டசபைக்கு காலையில் தூங்கி எழுந்தால் 6 மணிக்கு பேப்பர் படிப்பா. உலகத்துக்கு எவ்வளோ நல்லது செய்கிறாங்க, எவ்வளோ மக்கள் தேர்ந்தெடுக்குது, எவ்வளோ மக்கள் அவரை வந்து பாராட்டுறாங்க, அவரை எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. நீ 5 வருஷம் ஆண்டதுக்கும் அவர் 4 மாதம் ஆள்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குப்பா. நீ அவங்களே ஆட்சியில் இருக்காங்க நினச்சிட்டு இருக்காங்களோ? அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பகல் கனவு, நைட்டு கனவு முடிஞ்சு போச்சு. பகல் கனவுல பார்த்துன்னுக்குறாங்க அவங்க. நம்ம தான் அரசியல் ஆள்றோன்னு. அவங்க அரசியலே ஆள முடியாது, அவங்க ஆட்சிக்கும் வர முடியாது, அவங்களால நினச்சே பார்க்க முடியாதுப்பா. திமுக ஆட்சி இனிமேல் செத்து போச்சு. உன்னை மூட்டை மூச்சை கட்டி அமிச்சாச்சு. திருப்பி திருப்பி வந்து நோண்டிட்டே இருக்காங்களே எல்லாத்துக்கும். அவங்க நோண்ட அவங்களுக்கு விடுதலை வந்து பெருசாக வந்துக்கின்னு வில்லங்க சந்திக்க போகிறாங்கப்பா நிறையா. முதலமைச்சர் விஜய் கிட்ட பார்க்க போகிறதில்ல, மக்கள் நம்மள மாதிரி ஆளுங்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டு. அப்போ தான் அடங்க போகிறாரு அவர். கர்நாடகமே போக மாட்டோம். கர்நாடகத்துலேருந்து தண்ணி எங்களுக்கு வந்துடுச்சு. 5 வருஷம் நீ உக்காந்து ஆட்சியாண்ட உன்னால் எடுத்துன்னு வந்து சாதிக்க முடியாத தண்ணி பிரச்சனையை நாங்கள் சாதிச்சிட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எங்கே வலிக்குது இப்போ? நீ எதுக்கு கஷ்டப்படுற? நீ கஷ்டப்படாத. விட்டுட்டு அரசியல் விட்டு வெளியே வந்தியா? நாங்கள் பார்த்துக்குறோம். விஜய் சார் பார்த்துக்குவார், முதலமைச்சர் பார்த்துக்குவார். அவர் கருப்பு சட்டை போட்டுக்கினே போராட்டம் பண்ணி மீண்டும் 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 அசிங்கப்பட போகிறது அவங்க தான்பா. அவங்க ஆட்சி தான்பா போக போகுது. ஆட்சியே இல்லாத அப்போ நீ ஏன்டா போராடுற? உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு போகிற? முதலமைச்சர்கிட்ட உனக்கு என்ன வேலை? போறியா எதிர்கட்சியில் உக்காரியா, பார்க்குறியா வேடிக்கை, அதோட எழுந்து வந்துக்கினாரு. அதான் உன் வேலை. பேசக்கூடாது. உனக்கு பேசுகிறதுக்கே வாய் கிடையாது. உங்கள் அப்பா அரசியல் ஆண்டார், உங்கள் அப்பா வந்து நீ கேளுப்பா. நீ என்னப்பா பண்ண? மக்களுங்களுக்கு நீ என்னப்பா சேவை செய்த? நீ எப்படிப்பா அரசியல் பார்த்த அப்படின்னு கேள்வி கேளு. நீ கேளு, அப்பா கிட்ட கேளு. அப்பா நீங்கள் என்னப்பா பண்ணீங்க மக்களுக்கு? நீ நல்லா பண்ணியிருந்தா நீ ஏன்பா நம்ம அரசியலை விட்டோம்? நமக்கு ஏன்பா கட்சி போச்சு? நம்ம ஏன்பா இன்றைக்கி தோற்று போய் உக்காந்துன்னு அப்பா கிட்ட உக்காந்து பேசி அதை வந்து வெளிப்படுத்தி வெளியே வா. உங்கள் அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பா. இன்றைக்கி உன்னை வந்து துணை முதல்வர்னு போட்டாருப்பார், அதுதான் உங்கள் அப்பா வச்சது உனக்கு முற்று புள்ளியே ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பெண்கள்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்கப்பா. ரோட்டில் நைட்டு 1 மணி நேரம் இருந்தாலும் ரோட்டுக்கு நடமாடுறோம். ரோட்டு மேலே போயிட்டு வராங்க ஜனங்க, பயம் கிடையாது. ஆனால் நீங்கள் அரசியல் நடத்தும் போது 10 மணி கூட நாங்கள் வெளியே போக முடியாது. அந்த மாதிரி அரசியல் நடந்துச்சு இல்லை. மக்கள் மனசில் இருக்கிற வயசு தான் உன்னை தூக்கி வெளியே போட்டாங்க. மக்கள் மனசில் நீ இருந்தால் தூக்கி போடுவாங்களா? மக்கள் மனசில் நீ இல்லைன்றதுனால உன்னை தூக்கி வெளியில் வச்சிட்டாங்க. நீ இதோட இரு. இனிமேல் யாராவது ஒரு புது மனுஷன் வந்து முதலமைச்சர் நல்லா பார்க்குறாருப்பா, நல்லா நடத்துகிறாரு. அவர் ஒரு ஆள் போதும்பா. இனிமேல் உதயநிதி ஸ்டாலின் அவர் பாடுக்கு பேசியிருந்தார். குறுக்க ஒருத்தன் திருசானோன்னா எங்கே தண்ணி வருதோ இல்லையா அங்கே தண்ணி வரணுன்னா. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். அவன் திருசானா கூட அது கரெக்டு தான். திருசா அவன் சொல்லும் போது நீங்கள் திருஷா அப்படின்ட்டு அப்படியே அந்த வார்த்தையை வந்து அப்படியே கடந்து போயிருக்கணும். நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எங்கே தண்ணி வருதோ இல்லை அங்கே தண்ணி வருதுன்றது வந்து நீங்கள் தெரியாமலாம் சொன்ன மாதிரிலாம் இல்லை. தெரியாமல் யாரும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு அசிங்கமான இந்த வார்த்தை தெரிஞ்சு உங்களுக்கு பொதுவாக நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் போல் இந்த மாதிரி தான் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. நம்ம தான் தோணுது. அவ்வளோ இடத்த அந்த உச்சபட்ச எதிர்கட்சின்ற அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் நீங்களாம் பொதுவாக இந்த மாதிரி தான் அசிங்கமாக பேசிகிட்டு இருப்பீங்களோ, இப்படி தான் பேசுவீங்க போல் அப்படின்றது எங்களுக்கு பார்க்கும்போது எங்களுக்கே தெரியுது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக அந்த வார்த்தை சொன்னீங்க, எங்கே தண்ணி வருதோ இல்லையா அங்கே தண்ணி வரணும் அப்படின்றப்ப இது எப்பயுமே சாதாரணமாக பேசிட்டுமோ அப்படியே போகிற போக்கில் பேசுகிற வாக்கில் இருக்கிறது அதை அப்படியே பேசுறீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. திருப்பி பேச திருப்பி உள்ளே வச்சு ஊமை குத்துவாங்க. சும்மா திருப்பி பேசுவாங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ணுவோம், அது நான் பேசுன தப்பு. ஒரு எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தப்பாக சொல்ல. நான் என்ன சொல்லுன்னா, நீ எதிர்கட்சி தலைவராக இருக்க, அடுத்து நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிற, ஒரு நல்ல பேர் ஆகணும்னு நினைக்கிற, திமுக பற்றி பேர் மக்கள் கெட்டு போச்சு, பேரை காப்பாற்றணும் அப்படின்ற இதில் இருக்கிறோம். என்ன பண்ணோம், நான் பேசுகிறது தவறாக எனக்கு தெரியல, அப்படி தவறாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னா உனக்கான பேர் மக்கள் மத்தியில் இன்னும் ரீச் ஆகும். பரவாயில்ல பார்த்து நான் தப்பு பண்ணியிருந்தா எனக்கு தப்புன்னு தெரியல, தெரியாமல் பேசிட்டேன், அப்படி தப்பாக இருந்தால் அந்த வார்த்தை நான் திருத்திக்கிறேன் நீ சொல்லியிருந்தேன்னா உனக்கு அந்த ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதை விட்டு நான் அப்படி தான் பேசுவேன், நீ திருத்தி பண்ணால் அப்படி தான் பேசுவேன். குழந்தைங்க வந்து நீ எனக்கு வாங்கி தரல நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ செய்யலைன்னா அப்படி தான் அப்பா அம்மாட்ட சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து முட்டாள்தனமாக இருக்குது. முட்டாள்தனமாக இருக்கா. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், எவ்வளோ பெரிய உனக்கான வெயிட் இருக்கும் பக்கத்தில், உன் பவர் எவ்வளோ, உனக்கான பவர் இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவர் இருக்குன்ற எண்ணத்தோட பேசி ஏதோ
ரோட்டில் இருக்க சுற்றிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கா. தெளிவாக பவர் இருக்குது, அது நீ எங்கே இருக்கன்னு யோசிச்சுட்டு பேசு. புஷியானந்த் வந்து சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து ஏதோ ஊழல் போனோம், லஞ்சம் வாங்கினோம், அந்த மாதிரி இது வந்து இருந்தால் நீங்கள் வந்து சும்மா சட்டமன்றத்தில் வந்து வாயால் சொல்லாதீங்க, இது வந்து அந்த காலம் கிடையாது, இப்போ வந்து சட்டப்பூர்வமாக நிரூபிங்க, அதாவது ஆதாரத்தை காட்டுங்க, அப்படி ஆதாரத்தை காட்டினீங்கன்னா நான் அது அவங்களால தப்பு இருந்தால் அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸாக வந்து புஷியானந்த் அவர் பேசியிருக்காரு. ஆனால் வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட வக்கீல் ஒருத்தவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அதான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கான வக்கீலை வந்து தேர்ந்தெடுக்கின்றது வந்து 150 கோடி லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி அந்த வக்கீலே சொன்னார். டிவிக்கு அரசு வந்து எங்கள்கிட்ட 150 கோடி லஞ்சம் வாங்கிட்டு தான் இந்த தமிழ்நாடு அரசுக்கான வக்கீலை வந்து நியமிக்கிறாங்க அப்படி சொல்லி அவன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அப்படி வக்கீல் சொல்லியிருக்காரு. புஷியானா சொன்ன மாதிரி உண்மையிலே அப்படி இருந்தால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து அதை பற்றி அதுக்கு ஆதாரத்தை காட்டி சட்டமன்றத்தில் பேசணும். சும்மா வாயில் பேசாமல் ஆதாரத்தோடு பேசினா சந்தோஷம்தான். இன்னைக்கு சிஎம் விஜய் அவர் என்ன சொன்னாருன்னா, ஃபஸ்ட்டு உதயநிதி ஃபஸ்ட்டு பேப்பர் படிக்க சொல்லுங்கள், அப்புறம் வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே பேசுங்க. ஆனால் வந்து இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் ஐயா மாதிரி இல்லை, நம்ம கருணாநிதி வாழ்க்கையில் நம்ம வாழல. ஸ்டாலின் ஐயா ஆட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம அதை பார்த்துருக்கோம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து உண்மையிலே சிறப்பாக நல்லா பேசுகிறார். உதயநிதி ஸ்டாலின் வந்து அதாவது திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது சிறப்பாக செயல்படுன்றாங்களே, அதை நான் இன்னி தான் கண்கூடாக பார்த்தேன். உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்து பேச்சு வந்து நல்ல கேள்வியெல்லாம் கேட்குறாரு. ஏன்னா ஆட்சி அமைக்கும் போது அவங்க எல்லா கோளாறு பண்ணிடுறாங்க. திமுக ஜெயிக்கணும், திமுக சப்போர்ட்டெல்லாம் பேசல. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது சிறப்பாக செயல்படுது. கேள்வி கேட்கும்போது நல்லா சிறப்பாக கேள்வி கேட்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்து நல்லா தெளிவாக அருமையாக கேள்வி கேட்டிருந்தார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்து சொல்லியிருந்தார், இது மாதிரி குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு வந்து விஜயன் என்ன பண்ணப்போ விஜயன் சொன்னார், இந்த பட்ஜெட் எப்பவுமே ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொன்னார். அது வந்து வருஷம் வந்து 134 கோடி வந்து அவங்க குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு ஒதுக்கப்படுற பட்ஜெட்டு. அதை பற்றி அவங்க கேட்கல. இப்போ வந்து வறட்சி நிவாரணமாக என்ன ஒதுக்கிறீங்க, ஸ்பெஷலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்றத மேட்ரு. நீங்கள் வருஷம் அதாவது புரியுது உங்களுக்கு, இது வந்து திடீர்னு வெள்ளம் வருது, சுனாமி வருது, அது பேர் டிசாஸ்ட்ரு. அது மாதிரி டிசாஸ்டர் டைமில் நீங்கள் நம்ம ஒரு உதவி எக்ஸ்ட்ரா அரசாங்கம் பண்ணல, அந்த 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 ஆபத்தான சூழ்நிலை பண்ணல, அந்த மாதிரி இப்போ வறட்சி நிவாரணமாக என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து கேட்டிருக்காரு. அது பதில் சொல்லாமல் விஜயண்ணா வந்து நான் 134 கோடி ஒதுக்கிறோங்கன்ற அப்படின்னு சொல்கிறாரு. அது வருஷம் ஒதுக்குறது தான். நாங்கள் அதை பற்றி கேட்கல. அவங்க நீங்கள் இந்த வறட்சி ஆயிருக்கு, இந்த ஸ்பெஷல் ஆயிடுச்சு, இப்போ டிசாஸ்டர், இது வறட்சின்ற டிசாஸ்டர், இந்த டைமுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கான இதை வந்து அவங்களுக்கான நிவாரணத்தை வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன செய்யணுமோ அது விஜயண்ணா யோசிச்சு மேல் இடத்துல மேல் அந்த அதிகாரிகிட்ட பேசி அவர் எவ்வளோ குடும்பம் கேட்டு என்னென்னு செய்யணும் விஜயண்ணா செய்யணும். விஜயண்ணா சொன்னார், நான் காவேரிக்காக பெங்களூரில் போய் பேசலான்னு பார்த்தேன், அப்படி பேசி அங்கே எனக்கு அசிங்கப்பட்டால் கூட தமிழக மக்களுக்காக நான் அசிங்கத்தை ஏற்றிக்கிறேன் அப்படி சொன்னார். இருப்பாங்க அந்த வார்த்தை வந்து உண்மையிலே விஜயண்ணா அந்த வார்த்தை வந்து மனசார அவர் சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு உண்மையிலே ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும். இதுக்கு மேலே எந்த முதலமைச்சரும் நான் மக்களுக்காக நான் அசிங்கப்படலாம் பரவாயில்ல, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு யாரும் சொன்னதில்லை. ஆனால் இவர் சொன்னது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் எதிரி மாதிரி ஒருத்தன் எதிரெதிராக அவன் கொடி பறந்தால் கூட 2 பேர் அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி அங்கே வந்து ஒன்றா பறக்குது, பிஜேபி கொடியும் காங்கிரஸ் கொடியும் ஒன்றா பறக்குது. முன்னாள் முதலமைச்சர் 5 பேரை சேர்த்து டெல்லியில் போய் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இது மாதிரி கர்நாடகாவில் இருக்க மொத்த கட்சியும் ஒன்றிணைஞ்சு டெல்லியில் இருக்க பிரதமருக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நாங்கள் அணை கட்டியே தீர்வோம், எங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்து அவர் பேசினா இந்த வார்த்தை நல்ல வார்த்தை தான். என்ன சொன்னான்னா, நீங்கள் அதே மாதிரி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நம்ம வந்து வலிமையாக ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டினா தான் மத்திய அரசு நம்ம பேச்சுக்கு இணங்கும், அந்த அணை கட்டாமல் தடுக்க முடியும். நீங்கள் படிக்க உனக்கு நான் எனக்கான்னு சொல்லி மாறி சண்டை போட்டே கிடந்தால் அவன் அணையை கட்டுருவான், அவன் ஒன்றிணைஞ்சு ஒற்றுமையாக அவன் வலிமையை காட்டி அணையை கட்டிடுவான் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அண்ணா சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை. அதே விஜய் அண்ணா வந்து இந்த ஃபஸ்ட்டு போய் விஜயண்ணா சொன்ன மாதிரி இப்போ ரெண்டு நாடு சண்டை போடும் போதே பேச்சுவார்த்தை மூலிமா தீர்வு காணும் போது இந்த பக்கத்து மாநிலம் தானே போய் பேசி பார்க்கட்டும். ரெண்டுமே பண்ணணும். பக்கத்து மாநிலத்தில் போயிட்டு இது மாதிரி அணை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான என்னென்ன பேசிட்டு டெல்லியிலையும் போய் மேற்கொண்டு பண்ணி 3வது சட்டப்பூர்வமாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். பேச்சுவார்த்தையும் நடத்தணும், சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும், மேல் இடத்துல போய் பேசணும். எல்லா விதத்துலையும் செயல்பட்டால் தான். இப்போ நம்ம கர்நாடகாலாம் பார்த்திங்கன்னா இந்த 1 மாதம் தான் இந்த காவிரி பிரச்சனை. இந்த 1 மாதம் தினமும் அவங்க அந்த காவிரிக்காக அணை கட்டுறதுக்காக டெல்லியில் போய் பேசுகிறாங்க, சட்டப்பூர்வமாக நடவடிக்கைங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க, அனைத்து கட்சி கூட்டம் சேர்ந்து போராட்டம் பண்ணுது. அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இந்த 1 மாதத்தில் அவ்வளோ தினமும் ஒரு போராட்டம் பண்ணி அவ்வளோ ஒற்றுமையை காட்டுறாங்க, அவ்வளோ வலிமையை காட்டுறாங்க. ஆனால் திமுக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீ உதயநிதி ஸ்டாலின் த்ரிஷாவை திட்டார், விஜய் வந்து அவரை தூக்கி உள்ளே வச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம வந்து
நாட்டுக்கு என்ன தேவை, உங்களை எதுக்கு உட்கார வச்சோம் அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் உங்களை 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சுட்டு கிடக்குறீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் ஒற்றுமையாக வலிமையை காட்டி அவன் ஜெயிச்சுட்டு அவன் அணையை கட்டிட்டு போயிடுவான். கஷ்டம் தமிழ்நாட்டுக்காரன் நாம தான் மிச்சம். நாமத்தை தான் வாங்கிட்டு ஏற்கனவே தஞ்சாவூரில் தண்ணி இல்லாமல் எல்லாம் விவசாயத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். நாங்களாம் தஞ்சாவூர்காரன் தான். நாங்களாம் சென்னையில் பொழைப்பு தேடி வந்துட்டோம். ஊரில் தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, காவிரி ஆற்றுல எப்படா தண்ணி வருமோ வராதுன்ட்டு உட்காந்துட்டு சென்னைக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே அடிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க, மொத்த பேர் இதை விட்டுட்டு விவசாயத்தை விட்டு சோத்துக்கு பக்கத்து மாநிலம் ஆந்திரா கிட்ட போய் தான் கையேந்திர நிலைமைக்கு தான் கொண்டு வந்துடுவீங்க போல். அது அப்படி இல்லாமல் ஒன்றிணைஞ்சு ஒற்றுமையாக உங்கள் தனிப்பட்ட சண்டையெல்லாம் விட்டுட்டு ஒன்றிணைஞ்சு ஒற்றுமையாக சட்டப்பூர்வமாகவும் மத்திய அரசிட்ட போய் பேசுங்க. அனைத்து கட்சியும் கூப்பிட்டு போய் கர்நாடகாவில் போய் கூட அந்த முதலமைச்சர்கிட்ட போய் பேசி வலியுறுத்துங்க, பண்ணுங்க. அவங்க அப்படி தான் சொல்லணுங்க. இப்போ அங்கே அந்த கர்நாடகாவோட அரசியல் ஒரே அரசியல். தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறவன் தான் அந்த அரசியல்லே இருக்க முடியும். அவன் முதலமைச்சர்ன்ட்டு இல்லை, கர்நாடகாவுக்குள்ளே இருக்க முடியும். கர்நாடகாவில் உட்காந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணும்னு சொன்னாலும் அடித்து தொத்தி விட்ருவான். தமிழ்நாட்டுக்கார மாதிரி மானக்கட்டவெல்லாம் கிடையாது. அவன் இன உணர்வு அவ்வளோ ஒற்றுமையாக அவ்வளோ பலமாக அவன் அந்தளவுக்கு ஒற்றுமையாக எந்த கட்சி ஜாதி மதத்தெல்லாம் தாண்டி நம்ம தான் வந்து நீ அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் பிரிஞ்சு கிடக்குறான். அவன் வந்து ஜாதி மதத்தெல்லாம் தாண்டி கன்னடா அப்படின்ட்டு ஒரே லைனில் அவ்வளோ ஒற்றுமையாக ஒரே இனமாக மொழியாக அவன் ஒற்றுமையாக இருக்கிறான். நம்மளை மாதிரி பிரிஞ்சு பைத்தியக்கார மாதிரிலாம் பேசிக்கிட்டு சண்டை போட்டு கிடக்கல. அது அவங்க அப்படி தான் சொல்லி ஆகணுங்க. கர்நாடகாவில் இருக்குமோ அப்படி தான் சொல்லி ஆகணும். அவங்க மனசுக்குள்ளே வந்து கொடுக்கணும்னு எண்ணம் வந்தால் கூட அவங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். இல்லைனா அங்கே அடி தொத்தி விட்ருவாங்க, வெளியே போடான்னு தொத்தி விட்ருவாங்க. கர்நாடகாக்காரெலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த மக்கள் வந்து ரொம்ப தெளிவான மக்கள். அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒற்றுமையாக இருந்து நமக்கான உரிமை பெறணும், தண்ணீரை வாங்கணும். இப்போ கூட விஜய் அண்ணா சொல்லிருக்காரு 3 நதியை ஒன்றிணைக்கணும். இப்போ இந்த காவிரி ஆற்று அந்த 3 நதியை ஒன்றிணைச்சு அந்த எல்லாத்தோட உபரி நீர் வந்தால் நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு விஜய் அண்ணா. அது வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான சட்டப்பூர்வமாக அதுக்கான நடவடிக்கை எடுங்க. மத்திய அரசுக்கு மோடிக்கிட்ட கூட போய் பேசுங்க. எப்படி எங்கள் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நல்லது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. திமுக வந்து சும்மா விஜய் அடிக்கணும், ஆட்சியை கவுக்கணும், முட்டாள்தனமாக கூமுட்டை மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து செயல்படாமல் அறிவாளித்தனமாக நீ நல்லது பண்ணாச்சுக்கோ, தானாக மக்கள் உனக்கு திருப்பி கூட கொண்டு வந்துடுவாங்க. அதனால் சும்மா விஜய் கவுக்கணும்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் அறிவு வந்துச்சு, மூளை வந்துச்சு. சட்டமன்றத்தில் என்ன போதும் லைவ் அப்படியே மக்கள் உட்காந்து பார்க்குறான். ஒரே நேரத்தில் லைவை பார்த்து 1 கோடி பேர் பார்க்குறான், 10 லட்சம் பேர் பார்க்குறான், 50 லட்சம் பேர் பார்க்குறான்னு பார்த்துட்ருக்கோம். கீழே வியூஸ் அவ்வளோ போய்ட்டு 10 லட்சம் பேர் ஒரு சட்டமன்ற லைவை பார்த்துட்ருக்கான். நீ அங்கே வந்து விஜய் கவுக்கணுன்ற இதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்க. அந்த மாதிரி மைண்ட் செட் தான் நீ பேசிகிட்டு இருக்க. மக்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படியே அறிவுரை மாதிரி நீ சொன்னாச்சுவான். பரவாயில்லப்பா. கருணாநிதி சரியில்லைன்னு சொல்கிறாங்க, ஸ்டாலின் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களே. உதயநிதி ஸ்டாலின் வந்து பரவாயில்லப்பா, நல்லா பண்ணுறான். இந்த பையன் வேறு மாதிரிப்பா, இவரு கொஞ்சம் நல்லா தெளிவாக பேசுகிறாரு, இவர் மக்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு இதை உருவாக்கி நீங்கள் அடுத்த ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு நீ திருப்பி போய்ட்டு விஜய் கவுக்கணுன்றதுக்காக இடக்கு முடக்கமாக ஏதோ ஒன்று பேசிகிட்டே கிடப்பேன், தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பேசியிருந்தேன்னா கடைசி வரையும் திமுக வந்து திருப்பி ஆட்சிக்கெலாம் வராது. உனக்கு நல்ல வாய்ப்பு. அப்பா விட்டு தாத்தா விட்டு அப்பா விட்டு நான் உதயநிதி ஸ்டாலின் நான் புதுசாக வரேங்க, நான் அந்த மாதிரி கிடையாதுங்க, நான் ஒரு புது ஆட்சியை கொடுக்குறேன். திமுக 2.0 திமுக ஸ்டாலின் சொன்னார்ல, அந்த மாதிரி நீங்கள் திமுக 3.0 இது வந்து உதயநிதி ஸ்டாலின் காலம் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களை திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு நீ சும்மா போய் திமுக அடிச்சுக்கிட்டு விஜய் வந்து அடிச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டு த்ரிஷாவை பேசிக்கிட்டு இந்த ரொம்ப கேவலமான அந்த காசு கொடுத்தா மேடமில் ஏறி எதிர்கட்சி திட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ ஒரு டைம் நீங்களே பண்ணுறீங்க. வடிவேல கூட்டு வந்து விஜயகாந்த் ஐயா வந்து 2010 அடி அவர் குடிகாரன் அது இதுன்னு சொல்லி அடித்து அவரை வந்து ரொம்ப விஜயகாந்த் ஐயா வந்து கேவலப்படுறதுக்கு வடிவேல கூட்டு வந்து விட்டீங்க. நீங்கள் எப்பயுமே காலகாலமாக நீங்கள் செய்கிற ஸ்ட்ராட்டஜி தான். அது எவனோ நடிகர் இருப்பான், நடிகரை கூட்டு வந்து அந்த எதிர்க்க எவன் இருக்கானோ அவனை அடித்து அசியமாக பேசிட்டு அவன் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தி அவனை அந்த மீடியாலாம் உங்கள் முக்கால்வாசி திமுக கையில் தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் அவனை பற்றி தப்பாக ட்ரோல் பண்ணி விஜயகாந்த் ஐயாவில் நீங்கள் அப்படியே கவுத்துட்டீங்களே. அவர் சும்மா தெரியாமல் ஒரு வார்த்தை பேசினா திருப்பி 24 hours போட்டு அவன் ஒரு குடிகாரன், அவன் ஒரு பைத்தியக்காரன்ற அந்த மாதிரிலாம் விஜயகாந்த் ஐயா ஒரு ஃப்ரேம் உருவாக்கி விஜயகாந்த் ஐயா கவுத்துட்டீங்க. அந்த மாதிரியே வந்து அது உன் காலமாக நீ ஆளை வச்சு பண்ணிருந்தா இப்போ நீயே இறங்கி ஸ்ட்ரைட்டாக அண்ணனே களத்தில் இறங்கி அடிக்கிறேன்டா, இந்த வாட்டி எவனும் வேணாண்டான்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அண்ணே களத்தில் இறங்கி அந்த கேவலமான அரசியலை வந்து கையில் எடுத்திருக்காரு. இதே மாதிரி பண்ணி தான் திமுக வந்து தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் திமுக இருந்தது அப்படின்ற மாதிரி எவனும் உன் கூட கூட்டணி வரமா, நீ தான் என் கூட போய் கூட்டணி சேர்ந்து 2 சீட்டு 3 சீட்டு வாங்கினாலும் வந்துடுவா. அப்படி இல்லாமல் ஒழுக்கமான அரசியல் நாகரிகமான அரசியல் பண்ணுற வேலையை பாருங்கள். அப்போ தான் நீ அடுத்தோடு வர முடியும்.